ஸோ உங்களுக்கு பிடிச்ச மூவி டேரக்டர் யாரு? டைரக்டர் சங்கர். டேரக்டர் சங்கர். சங்கர். ஓகே. ஸோ சங்கர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்கல்ல, உங்களுக்கு இந்தியன் 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 ஃபர்ஸ்ட் இந்தியன். இந்தியன். ஓகே. வேற அந்த படத்தில் உள்ள கதையம்சம், பாட்டு, மியூசிக்கு ஓகே. எல்லாமே நல்லா நல்லா இருக்கும். இப்போ அது மாதிரி படங்கள்லாம் இப்போ வர்றது இல்லை. ஓகே. அந்த படம் நல்லா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து முருகதாஸ் யார் முருகதாஸ்? ஓகே. டைரக்டரு. அவர் எடுத்த படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம்? அவர் எடுத்த படத்தில் இது ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவு. அது நல்ல படம். ஓகே. ஸோ இப்போ இந்தியன் 2 வந்தது இல்லை? ஆமாம். இப்போ இந்தியன் படம் நல்லா இந்தியன் ஃபஸ்ட்டு மூவ் மாதிரி இல்லை. ஓகே. அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அது வந்து அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மூவ் அளவுக்கு பேர் இல்லை. பேர் இல்லை. ஓகே. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச டேரக்டர்னா முதல்ல சங்கர் தான். சங்கர், டைரக்டர் சங்கர். ஓகே. ஆனால் முதல்வன் அந்த மாதிரி நிறைய நல்ல படம். முதல்வன் நல்ல படம் தான். அதாவது சார் ஒவ்வொரு வருஷத்துக்கு அந்த டென்ட்டுக்கு மக்கள் வந்தபடி வரும்போது ரசனை மாதிரி வருது. அந்த காலத்தில் அது EVM எடுத்தாங்க நல்ல படம்லாம். அதுக்கப்புறம் இன்னைக்குள்ளே எடுக்கிறாங்க. அன்னைக்குள்ள ரசனை மக்கள் தொகை வேற, இன்னைக்குள்ள ரசனை மக்கள் தொகை வேற. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவங்க வந்து ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அவங்க எடுத்த படம் எல்லாமே ஹிட்டு, பெருசாக பேசப்படும். ஆனால் இப்போ அப்படியே டவுன் ஆயிருக்காரு. இதை பற்றி அதான் சொன்னேன். அந்த ரசனை, அதாவது அன்னைக்கு மக்கள் அவருடைய அந்த திரைக்கதையை, அந்த படம் எடுத்த மூவி எல்லாம் பிடிச்சிச்சு. இப்போ அவர் மாதிரி நிறைய பேர் வேற விதமாக எடுத்தோன்னே அது இருந்தபடி செய்கிறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டில் அவரோட நேம் இன்னைக்கு மறையாது. நல்ல டைரக்டர், குட் டைரக்டர்.